ஓம் நமோ வெங்கடேஷாய. கோதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம், புண்ணியமும் கூட. திருப்பதியில் கோதானம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜருங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கோதானம் நீங்கள் கொடுக்கணும் திருப்பதியில் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். திருமலால கோஷாலா இருக்குது, அது சின்னதாக இருக்கும். அங்கே கோதானம் நம்ம கொடுக்க முடியாது. கீழ் திருப்பதியில் தனியாக இடம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க டிடிடியில். SVGSTன்னு சொல்லிட்டு நல்லா 3 to 4 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோ சம்ரக்ஷண ட்ரஸ்ட்டு. அங்கே நம்ம கோதானம் கொடுக்கலாம். 2 விதமாக கோதானம் கொடுக்கலாம். ஒன்று, நம்மளோட மாட்டே கோதானம் கொடுக்கணும் அப்படின்னா நாட்டு மாடாக இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு கோதானம் கொடுத்தாங்க. அவங்க போய் கேட்டப்போ, நீங்களே உங்கள் மாட்டை தானமாக கொடுக்கணும் அப்படின்னா டெஸ்ட்டு வைப்போம், மாட்டோட ஹெல்த் கண்டிஷன் அது ஓகேவாக இருந்தால் தான் எடுத்துப்போம், இல்லைன்னா உங்கள் மாட்டை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அங்கேயே அவங்களே வச்சுருக்குறாங்க. பசுவோட கண்ணுக்குட்டி சேர்த்து தான் தானம் கொடுக்கணும், செட்டாகவே அவங்க வச்சுருக்காங்க. அது நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படின்னா 30,000க்கு டிடி எடுத்து கொடுக்கணும். EO TTD TPT ப்ராக்கெட்டில் SVGSTன்னு வரும். நீங்கள் கோதானம் கொடுக்க போகிறதா இருந்தால் ஒரு தடவை டிடிடிக்கு கால் செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் நம்ம டிடியோட தான் கொடுக்க முடியும், கேஷாக பே பண்ண முடியாது. பெஸ்ட்டு நம்ம நாள் போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு டிடி கொடுத்துட்டு மறுநாள் கோதானம் காலையில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செய்கிறது. நீங்கள் நாள் ஒரு நாள் போயிட்டீங்க அப்படின்னா ப்ரெசண்ட் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஜென்ரலாக இதுதான் 30,000 தான். இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கோதானம் கொடுத்தாங்க, அப்பயும் சரி இப்பயும் சரி 30,000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பசுவோட கண்ணுக்குட்டியையும் சேர்த்து தான் நம்ம கோதானம் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம டிடி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே உள்ள கிருஷ்ணர் இருப்பார், அவருக்கு பூஜை செய்து பசுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பூஜை செய்து கோதானம் நம்ம கொடுக்கணும். அப்படி போகிறப்போ அந்த பூஜைக்கு உண்டான திங்ஸும் நம்ம தான் வாங்கிட்டு போகணும். அது நம்ம விருப்பம்தான். இப்போ 2, அதாவது பசுவும் கண்ணுக்குட்டியும் இருக்கிறதுனால 2 தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ, மாலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பூஜை செய்கிறவருக்கு வேஷ்டி, வெல்லம், பச்சரிசி எல்லாம் கொடுக்குறாங்க. ஊதுபத்தி, தேங்காய்ன்னு சொல்லிட்டு ஒரு பூஜைக்கு என்ன தேவையோ 2 செட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பசுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பூஜை செய்துட்டு நம்ம கோதானம் கொடுத்துட்டு வரலாம். உள்ள கிருஷ்ணர் இருப்பார், அவருக்கும் கோதானம் செய்கிறாங்க. பெரிய இடமா இருக்குது அப்படின்னாங்க. நான் கொடுத்தாலும் வீடியோ ஷேர் பண்ணுறேன், எனக்கும் ரொம்ப ஆசை கொடுக்கணுன்ட்டு. இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்தாலும் அந்த இடத்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். SVGSTன்னு சொல்லிட்டு கீழ் திருப்பதியில் இருக்குது. அங்கே போய் நம்ம கோதானம் கொடுக்கலாம். இது இல்லாமல் கோ சம்ரக்ஷண ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இருக்குது. அங்கே தானமாக கொடுக்க முடியாது, ஆனால் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த பணத்தை இந்த SVGSTக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். அந்த ட்ரஸ்ட்டுக்கு ₹1 லட்சக்கணக்கில் கூட நம்ம அந்த ட்ரஸ்ட்டுக்கு பே பண்ணலாம். நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரிவிலேஜஸும் கொடுப்பாங்க. ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து டிடிடி வெப்சைட்டில் லாகின் செய்து டொனேஷனில் செக் பண்ணி பாருங்கள். கோ சம்ரக்ஷண ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் எவ்வளோ ரூபாய்க்கு என்ன ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அது ஒரு ₹10 இருந்தால் கூட சரி நம்ம பே பண்ணலாம். ₹1 கூட பே பண்ணலாம். இல்லை நம்ம விருப்பப்பட்ட ப்ரிவிலேஜஸ் எல்லாம் வேணும், தர்ஷன் பார்க்குறதுக்கு ப்ரிவிலேஜஸ் வேணும் அப்படின்னா அதற்குண்டான அமௌண்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஆன்லைனில் கோ சம்ரக்ஷண ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பே பண்ணலாம். அந்த பணத்தை அவங்க அங்கே இருக்கிற கோஷாலாவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த பசுக்கள் மூலமாக கிடைக்கிற பாலை கீழ் திருப்பதி திருமலாவில் இருக்கிற சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்கிறது, ஆர்ஃபனேஜுக்கு பால் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய புண்ணிய காரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் திருப்பதியில் கோதானம் கொடுத்துருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது, அந்த இடமே சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க. அவ்வளோ பெரிய இடமா இருந்தது அப்படின்னாங்க. அவங்க கொடுத்த அந்த பசுவும் கண்ணுக்குட்டியும் கூட ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நார்மலாக ஒரு ஹைட்டில் பசு இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை, இந்த குட்டி சைஸில் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ 2 விதமாக நம்ம தானம் கொடுக்கலாம். நம்மளோட மாட்டையே தானம் கொடுக்கணும் அப்படின்னா அது நாட்டு மாடாக இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கோட ஹெல்த் கண்டிஷன்லாம் டெஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க எடுத்துப்பாங்க, இல்லைனா திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம அந்த மாட்டங்க அழைச்சிட்டு போகணும். அவங்களே கூட வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்த்து சூஸ் பண்ணி கூட 30,000 பே பண்ணி கோதானம் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதற்கு மேலேயும்
இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை நீங்கள் கொடுக்குறப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிடிடி கஸ்டமர் கேருக்கு கால் செய்து கேட்டு பாருங்கள். போகிறப்போ பூஜை சாமான்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ரூல்ஸ் இருக்குங்கிறது இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் மாதம் கழிச்சு எல்லாம் பார்க்குறீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கிட்டு போங்க. பட் நம்ம அங்கே இருக்கிற பசு எடுத்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னா டிடி எடுத்து தான் கொடுக்கணும். நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பசுவை எடுத்துகிட்டு போய் தானமாக கொடுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் வச்சு எடுத்துப்பாங்க. 2 விதமாக தானம் கொடுக்கலாம். கோ சம்ரக்ஷனா அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறோன்னா அந்த பணத்தை கூட கோஷாலாவில் இருக்கக்கூடிய பசுக்களை பராமரிப்புக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் டிடிடியிலும் கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலாவில் ஹெவி க்ரௌடு இருக்குது அப்படின்னாங்க. அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க திருமண பக்கம்லாம் அப்படின்னாங்க. டோக்கனோட போகிறது பெஸ்ட். ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். திருப்பதியில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.